வணக்கம் தோழமைகளே. இன்று ஒரு தகவல் நிகழ்ச்சியின் மூலம் உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி. ஆசை அருமின் தமிழ் அழகாக சொல்கிறது. பேராசை பெருநஷ்டம், அதையும் தமிழ்தான் சொல்கிறது. இந்த உலகத்தின் இயக்கத்திற்கு அச்சாணியாக அல்லது விதையாக இருப்பதுதான் ஆசை. நன்றாக படிக்க வேண்டும், நல்ல ஒரு வேலைவாய்ப்பை பெற வேண்டும், திருமணம் செய்ய வேண்டும், குழந்தை குட்டிகள் பெற வேண்டும், அத்துடன் எனக்காக ஒரு வீடு உருவாக்கி கொண்டு இந்த உலகத்தோடு இணைந்து சுமூகமாக வாழ வேண்டும். இது ஒரு இனிமையான எளிமையான ஆசை. இந்த ஆசையால் யாருக்கும் எந்த விதமான கஷ்டங்களும் கிடையாது. பெரிய கோடீஸ்வரனாக வேண்டும், இந்த ஊரிலே நான் தான் மிகப்பெரிய பணக்காரனாக இருக்க வேண்டும், பெரிய பெரிய வீடுகள் கட்ட வேண்டும், இந்த ஊரில் உள்ளவர்களெல்லாம் என்னை கண்டால் எழுந்து நிற்க வேண்டும், எனக்காக ஒரு மரியாதையை உருவாக்க வேண்டும். இது பேராசை. ஆக ஆசைக்கும் பேராசைக்கும் இடையிலே ஒரு சிறு மெல்லிய கோடுதான ஓடிக்கொண்டிருக்கிறது. அதனால்தான் ஐயன் வள்ளுவன் தன்னுடைய 28வது அதிகாரத்தில் கூடா ஒழுக்கம் என்ற தலைப்பிலே வடிவமைக்கப்பட்டுள்ள திருக்குறளிலே 2000 ஆண்டுகளுக்கு முன்னாலே ஒன்றை சொல்கிறார். மழித்தலும் நீட்டலும் வேண்டாம், உலகம் பழித்தது ஒழித்து விடும். பொதுவாக நம்முடைய உரையாசிரியர்கள் எல்லாம் என்ன சொல்கிறார்கள்? தவம் இருக்க விரும்பக்கூடியவங்க மொட்டடிக்க வேண்டாம், தாடியும் வளர்க்க வேண்டாம் அப்படிங்கிற ஒரு கருத்தை, அந்த உலகம் எதை பழிக்கிறதோ அதை செய்யாத அப்படின்னு சொல்லிட்டு இருக்கு. இந்த உலகம் எதை பழிக்கிறது? பேராசை பெருநஷ்டங்கிறது. நானும் வள்ளுவன் இதைத்தான் சொல்லியிருக்கேன். அந்த காலத்திலே வள்ளுவன் தாடியை சொன்னது ஒரு குறியீடாகத்தான் பார்க்கின்றேன் என்று அது குறிக்கோளாக, ஒரு குறிக்கோளின் குறியீடாகத்தான் நான் அதை பார்க்கின்றேன். மழித்தலும் வேண்டாம், நீ மொட்டடிச்சிட்டு இருக்க வேண்டாம், நீட்டலும் வேண்டாம், நீ தாடி வளர்த்துட்டு அலைய வேண்டாம். இதுக்கு அர்த்தம் என்னென்னா, நீ எல்லாவற்றையும் திறந்து ஒரு சாமியாராக போகணுங்கிறது வாழ்க்கை இல்லை. அது நீட்டலும் வேண்டாம், பெரிய ஆசைகளையும் பேராசைகளையும் உருவாக்கி கொண்டு இந்த உலகத்தில் நீ நடமாடவும் வேண்டாம். அப்போனா என்னது? இடைப்பட்டதில் என்ன இருக்குது? ஆசை போல அது அளவோடு இருக்கட்டும் என்பதைத்தான் வள்ளுவன் இப்படி சொன்னதாக நான் கருதுகின்றேன். வாய்ப்புக்கு நன்றி.